ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த புக்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எனக்காக நான் ஸ்கூல் படிக்கும்போது சரி, காலேஜ் படிக்கும்போது சரி வாங்கினது. இதில் ஒன்று கூட நான் வாங்கினது இல்லைங்க. எல்லாமே எனக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது. அதுலேயும் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அப்பா எனக்காக வாங்கி கொடுத்தது. ஏன்னா நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு. இங்கிலீஷில் வந்து ஒருத்தரோட பேர், ஊர் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படிங்கிறது கூட தெரியாது இல்லைங்களா. நமக்குலாம் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இங்கிலீஷ் வந்திருக்கும். அப்போ வந்து எங்கள் அப்பா இது வாங்கி கொடுத்தாங்க. அந்த புக்கு இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 32 இயர்ஸ் ஆகுது. இருந்தாலும் நான் 5 வயசில் வாங்கின புக்கு இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கானா கேஏ போடணும், டீனா டிஹெச்ஐ போடணும். அந்த மாதிரி அப்போல்லாம் படிக்கும்போது ரிலேஷன்ஸ்லாம் பக்கத்தில் இருப்பாங்க. அப்போல்லாம் வந்து உங்கள் பேர் என்ன, நான் இங்கிலீஷில் எழுதுறேன்னு சொல்லிட்டு இந்த புக்கை வச்சுட்டு நான் எல்லாத்துலேயும் வந்து இங்கிலீஷில் என்னோடய பேரெலாம் எழுதி காமிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த புக்கு வந்து என்னால் என் லைஃப்பில் மறக்க முடியாத புக்குன்னு கூட நான் சொல்லலாம். ஏன்னா நான் இங்கிலீஷ் வந்து படிக்க தெரிஞ்சது, லேர்ன் பண்ணிக்கிட்டதே இந்த புக்கில் இருந்து தான். அடுத்து தெனாலிராமன் கதை, ராமானுஜனோட ஸ்டோரி, தேச தலைவர்கள் புக்கு, குட்டீஸ்க்கெல்லாம் தேவையான பஞ்சதந்திர கதைகள் புக்கு, தெனாலிராமன் கதை புக்கு, அது எல்லாமே பார்த்திங்கன்னா அட்வைஸ் ரிலேட்டடாக இருக்கும். மாரல் ஸ்டோரியோடு இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது. இது எல்லாமே நான் சின்ன வயசில் வாங்கினது. இந்த படிக்க ஜெயிக்க புக் இருக்குது பாருங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது நம்மளோட எக்ஸாம்ஸில் வந்து எப்படி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சுகிசிவம் எழுதுனது. அதை அப்போல்லாம் வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப காமெடியாக இருக்கேன். இது கூட எனக்கு தெரியாதா, இதெல்லாம் நானே பண்ணிப்பேங்கப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் பாருங்கள், கணக்கில் 100 பெறுவது எப்படி, அதெல்லாம் கூட ஒரு புக்காக வாங்கி கொடுத்து, ஏன்னா நம்ம அப்போ பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்க மாட்டோம் இல்லைங்களா. அதனால் ஒரு புக்காக வாங்கி கொடுத்தா அவங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்கள் அப்பாவுக்கு. இதுவும் அதே மாதிரி தான். எவ்வளோ ஹை மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது இங்கிலீஷில் இருக்கும். தமிழ்லையும் வாங்கி கொடுத்துருந்தாங்க, இங்கிலீஷ்லேயும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த 3 புக்கு பார்த்திங்கன்னா பாகம் 1, 2, 3ன்ட்டு இருக்கும். நம்ம டெய்லி லைஃப்பில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது 3 புக்கு இருக்கும். இது எல்லாமே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நான் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அதனால் நான் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. இதில் ஃபார்முலா, டெஃபினிஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கும். இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறதுங்க, நம்ம இப்போ தான் வந்து இன்டர்நெட்டு எல்லாமே நமக்கு இமெயில், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அது இதுன்னு வந்துருச்சு. ஆனால் அப்போ கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த புக்கு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அடுத்து இங்கிலீஷ்க்கு தேவையான எல்லா புக்ஸும் இருக்குங்க. எல்லாமே கிராமர், நம்ம எப்படி வந்து ஒருத்தருக்கு லெட்டர் எழுதணும், ஆஃபீஸ் லெட்டராக இருந்தாலும் சரி, ஃபார்மல் லெட்டராக இருந்தாலும் சரி, எப்படி எழுதணும், ஃபார்மல் லெட்ரு, ரிலேஷன்ஸ்க்கு எழுதுகிற லெட்ரு எல்லாமே எப்படி எழுதணுங்கிறத பற்றி புக் இருக்குது. இதில் ப்ராவர்ப்ஸ் இருக்கும். நமக்கு இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, தமிழில் மீனிங் கொடுத்துருப்பாங்க. டென்சஸ், நமக்கு 12 டென்சஸ் என்னென்னமோ இருக்குது. எல்லாமே ஸ்போக்கன் இங்கிலீஷ் எப்படி ஸ்பீக் பண்ணுறது அப்படிங்கிறது. இதில் பார்த்திங்கன்னா கரண்ட் இங்கிலீஷ்னால் இப்போது நம்ம கரண்ட்டாக என்னென்னலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த கிராமரு எல்லாமே இருக்குது. இதில் குட்டி டிக்ஷனரி, இது தாங்க நான் ஃபஸ்ட்டு வாங்கின குட்டி டிக்ஷனரி. அதுக்கப்புறம் இது வந்து அடுத்த சைஸு. இதை விட இன்னொன்று பெரிய சைஸ் வச்சுருக்கேன். அது இப்போ எங்கிட்ட இல்லை, அது எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது. இதில் வந்து டென்சஸ் டிக்ஷனரி அப்படிங்கிறது நான் காமிச்சேன் இல்லைங்களா, 12 டென்சஸ் இருக்கும் இல்லைங்களா, அதே புக்கு தான். இது வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு, இது வந்து எங்கள் அப்பா கூட ஒர்க் பண்ணவங்க எனக்கு வந்து வாங்கி கொடுத்து விட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிடி இருக்கும் உள்ளே. அந்த சிடி இப்போ எங்கிட்ட இல்லை, எல்லாமே மிஸ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும். இதே மாதிரி லெட்டர் ரைட்டிங்கில் ஃபார் ஆல் அக்கேஷன்ஸ் அப்படிங்கிறது, லெட்டர் நமக்கு எழுத தெரியாது இல்லைங்களா, நம்ம கண்டென்ட் தெரியாது, அதாவது சப்ஜெக்ட் தெரியாது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் யாருக்கெல்லாம் எழுதுகிறமோ அந்த ஃப்ரம் அட்ரஸ் மட்டும் மாற்றி எழுதிக்கலாம். ஜென்ரல் நாலேஜ் குவிஸ் காம்படிஷனில் அட்டன் பண்ணால் நமக்கு ஜிகே தெரியணும் இல்லைங்களா, அந்த புக்கு. இது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, இந்த வியூஸ் எல்லாமே நமக்கு தெரியும். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய வியூஸ் எல்லாமே நமக்கு தெரியும். திருவள்ளுவர் சிலை, கன்னியாகுமரி ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். என்ன புக்குன்னு கண்டுபிடிங்க. இதுதான் வந்து லாக் புக்கு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபிசிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா லாக் புக்கு. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த புக்கை வச்சு தான் லாக் கண்டுபிடிப்போம், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம். ஸோ அந்த புக்கு இது எல்லாமே இன்னும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். இந்த புக்கு சோஷியல் ரிலேட்டடான புக்கு. என்னென்னா உலக அதிசயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எல்லாமே. இது உலகம் நம் கையில் அப்படிங்கிற ஒரு இது. இதில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே மேப் இருக்கும்.
உள்ளுக்குள்ளேயே தமிழ்நாடு மேப் இருக்கும், வேர்ல்டு மேப்பு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதே வந்து எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா ஹியூமன் பாடியோட பார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த புக்கு நான் காலேஜ் படிக்கும்போது வாங்கினது. பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ரேங்க் ஸ்கோரர்னு சொல்லிட்டு இது காலேஜில் வந்து சேல் பண்ணாங்க. நான் அப்போ என்ன சொன்னேன்னா, இது ரேட் அதிகமாக இருக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு வீட்டில் இப்படி ஒரு புக்கு இருக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, உடனே இது வாங்கினா தான் உனக்கு மேக்ஸில் நல்ல நாலேஜ் கெயின் ஆகும், அப்போ தான் நல்ல ஜாப் கிடைக்கும், அப்போ தான் நல்ல ஒரு வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இதில் மேக்ஸோட ரிலேட்டடாக இருக்கிற எல்லா டெஃபினிஷன்ஸுமே என்னென்ன சப்ஜெக்ட்னு நம்ம சொல்ல முடியாது. காம்ப்ளெக்ஸு, ரியலு, நியூமரிக்கலு, ஆப்ரேஷன் ரிசர்ச் எல்லாமே எல்லாவோட டெஃபினிஷன்ஸும் இருக்கும். ஷார்ட்கட்டாக போடக்கூடிய மல்டிப்ளிகேஷன் மெத்தடு எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும் பிஜி படிக்கும்போதும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு 50 புக்ஸ் இருக்குது. அதை மறுபடியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். அப்பா என்ன நினச்சி எனக்கு வாங்கி கொடுத்தாங்களோ அதை வந்து என்னால் பூர்த்தி பண்ண முடியலன்னு தான் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரியும் உங்கள் வீட்லேயும் குட்டி லைப்ரரி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து படித்த புக்காக இருந்தாலும் சரி, படிக்காத புக்காக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம், பத்திரமா எடுத்து வச்சுப்போம். ஒரு சிலர் எடுத்து வைப்பாங்க, ஒரு சிலர் அதை எடுத்துக்காமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அப்படி இல்லை. புக்ஸு ஸ்டடி ரிலேட்டட் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பவுச்சாக இருந்தாலும் நான் மறக்காமல் எடுத்து பத்திரமா வச்சுப்பேன். இதுதான் என்னுடைய கேரக்டரு. என்ன மாதிரி சிலர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கமெண்ட். தேங்க்யூ.